நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாயி மறைகளும் இதை போட்டு மடி மகமாயி கண்ணில் தொட்டியும் குளம் தெரியுதடி மகமாயி ஆத்தாயத்தியம்மா கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினை தீரும் பாவமெல்லாம் பறந்தோடும் ஆத்தாயி காத்தாயி கருணை தெய்வமகாளி காத்தாயி காத்தாயி கருணை தெய்வமகாளி நாட்டாமலை மீதில் வாழும் நாயகியா தேவி ஆட்டான் கருமாறி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும் நெஞ்சில் வீட்டிருப்பான் என்று வருவோர்க்கு தயங்காமல் அருள் புரியும் என்று வருவோர் தயங்காமல் அருள் புரிவாய் மாலையிட்டோம் அம்மா அவிளக்கு ஏற்றி வைத்து பொங்கலும் விட்டோம் துள்ளி எழுந்து முன்னே துயவனையன் தாயே மாரியம்மா துயவனையன் தாயே மாரியம்மா ஈசனின் இடமாகத்திருக்கக்கூடிய சக்தியானவை ஒரு நேரத்திலே எனக்கும் என்னுடைய சாமிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த வாக்குவாதத்தில் எனக்கு சாபத்தை கொடுத்தார். என்னவென்று கள்ளிக்காட்டில் நீ ஒரு கரும் பாறையாக இருக்க வேண்டும் என்று. அதே போன்று என் சுவாமியின் வார்த்தை பிரகாரம் இந்த கள்ளிக்காட்டில் கரும் பாறையாக இருந்து யாருமே அழிக்க முடியாது. இந்த கள்ளிக்காட்டை அழித்தவன் யார்? அந்த கொடியவன் யார்? இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? இந்த கோலத்தில் இருக்கிறேன். கரும் பாறையாக இருந்தனா இப்போ இந்த கனகத்தில் காலியாக அவதாரம் எடுத்திருக்கிறேன். கிடையாது. அவன் இந்த காட்டை அழித்ததால் என் உடம்பெல்லாம் இருக்கிறது. என் உடம்பெல்லாம் இருக்கிறது. உடம்பெல்லாம் எரியுதடா. எனக்கு பசியாக இருக்கிறது. ரத்தம் பசி பசி. இந்த காட்டை அழைத்தவனை பலி வாங்க வேண்டும். அவளையே புசிக்க வேண்டும். எங்கே 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 இந்த வளதேசி கள்ளிச்செடியாகப்பட்டது அதிகமாக காய்ச்சலித்தது.
ஆகினால் அது அழிப்பதற்கு உடல் அனைத்தும் சோர்வாக உள்ளது. ஆகினால் தீட்டு எரித்தேன் சாம்பலாக மாறிவிட்டது. இருந்தாலும் விவசாயம் செய்ய வேண்டும். என் நாட்டு மக்களுக்கு குறையில்லாமல் நான் பாதுகாக்க வேண்டும். இருந்தாலும் சென்றவர் யாருமே காணவில்லை. அன்புடே சாமின்னு சொல்லுங்க. இந்த கள்ளிக்காட்டை அழித்து விட்டோம். விவசாயம் செய்யறா விவசாயம் பண்ணமா? ஆமா. சரி என்ன ஓனம் சொல்லு. டக்கு டக்குன்னு சொல்லுங்க. சேடை ஓட்டணுமா? டாக்ஸி எதிர் வீட்டுல இருக்குது, டாக்ஸி எடுத்துக்கலாம் சேடை ஓட்டுறதுக்கு. என்ன ஓனம்? நன்னட ஆள் வேணுமாமா? ஒரு 50 ஆள் வந்துடுமா நன்னறதுக்கு. இந்த ஊர்ல வர பொம்பளைங்க எல்லாரும் வந்துருக்கோம். கூலி எவ்வளவு பத்தாரா? கூலி வந்து ஆளுக்கு 250 ரூபாய். அண்டை வாட்ட ஆள் வேணுமா? ஏமா பெருங்க அண்டை வாட்டுறது வந்தா நம்ம நிலத்துக்கு வந்துடும். அண்டை வாட்டுறதுக்கு ஆள் இருந்தா வந்துடும். 600 ரூபாய் ஒரு குவார்டர் ஃப்ரீ, 3 நாள் சாப்பாடு. ஆமா ஏன்டாடி அவங்களுக்கு நன்னூறு ஆள் கால் சவரம், கால் சவரம் 250 ரூபா கூலி. சரி பசங்க வந்துடாதீங்க. பசங்க பசங்க வந்தாங்கன்னா ஒரு பாட்டு 2 பால் ஃப்ரீ. குழந்தைங்க வந்துச்சுன்னா அறியாத ஆளுங்களாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐபோன் ஃப்ரீ. 50,000 ரூபாய் ஐபோன் ஃப்ரீ. வேலைக்கு வந்தாங்கன்னா 3 வேளை சாப்பாடு, 3 வேளை கறி கஞ்சி தான். கறி கஞ்சி. நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுடா. இறந்து விட்டாரு அப்துல் கலாம், அவருக்கு செக்ரட்டரி இருக்க வேண்டிய ஆளு இருக்க வேண்டிய அங்க வந்து நீ செய்யாரு வந்துச்சு. அப்படியே பேகத்துக்கு வேணும் வேலை என்ன வந்துச்சு? வேணும் இல்லைன்னா நான் எங்கேயோ வந்துருவேன். என்ன பண்றது? சரி வேன்ல யாருன்னா எங்க தூரம் தெரியாதா? அங்க ஒயின் ஷாப்ல பிளாக்ல வாங்கி குடிச்சிட்டு அங்க வீந்து வந்துருப்பேன். இல்லைங்க நான் என் வீந்து வந்துடுறேன். ஏன்டா குடிக்க மாட்டான். தெரிஞ்சவரை விட ஒழுங்கா தின்னு விட மாட்டான் பொழுது. சும்மா அப்படிதான் போய் நேக்குறான். ஒருத்தங்காக்குறான், ஏன்னா மச்சா விஸ்கி 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 நடக்கிற அப்படின்றான். இப்ப குடிக்காத போது கேக்குறான், ஏன்னா கம்மியாட்டி ஏன்னா அந்த மாதிரி நடந்து போறேன்னு தெரியும். ஏன்னா விஸ்கி 40 அப்படியா? பின்ன என்ன பண்ண வெறி எத்துறானே இல்லையா? இருந்தாலும் விவசாயம் செய்ய வேண்டும். ஆடி பாடி கூட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்.
இந்த காட்டை அழித்தவனை காணவில்லையே, எங்குதான் இருக்கிறான்? சரி, அந்த புறம் சென்று பார்க்கலாம். அட பாவி டேய், நீ புடுத்து பில்லுடா, அது நாத்துலடா. பில்லு புடி நட்டு போடுறா. சேர ஓட்டிக்கிறாங்க, இந்த பக்கம் அண்டை வெட்டிக்கிறாங்க, நாட்டு விட்டு வச்சுக்கிறேன், நாட்டு போடுறாங்க போனா அது நானா பச்சை பச்சை இருக்குன்னு பில்லு போடுறாங்க. நான் பார்த்தேன் நாட்டு எது பில்லு எது நம்மளுக்கு தெரியும். அதானே நம்மூட்டு மாடு இருந்தா சொல்லி தவறு. உண்மையா சத்தியமா நடந்த உண்மை. கழனி பக்கமே போனது கிடையாது, நிலத்து பக்கமே போறது. 2 ஏக்கர் நிலம் இருக்குது. அவன் நிலம் எங்க இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. ஒரு நாள் அந்த போனா தூங்கத்தான் நம்மளுக்கு சரி போறது நாம 10 தூங்குறது நாம போய் நாளைக்கு நம்ம தான். ஒரு நாள் அவன் அம்மா நான் பண்ணாங்க, டே இன்னைக்கு வேலை இருக்குதா, போய் மாட்டை ஓட்டிட்டு வாடான்னு சொல்லிட்டாங்க. போய் இவன் மாட்டை விட்டுட்டா பக்கத்து வீட்டு மாட்டை ஓட்டு வந்து வீட்டை அது மாதிரி இல்ல. அதுவும் அவனதான் அவங்க மாடும் சாகணும், என் மாடும் சாகணும். அதுவும் கனிக்குட்டி, இதுவும் கனிக்குட்டி. அதுவும் செவுளு, இதுவும் செவுளு. நான் என்ன பண்றது? இல்லைங்க, கலரு கலரு செவுளு கலரு. அதுவும் சேவல் கலர், இதுவும் சேவலா இருக்குன்னா மாத்தி பிடிச்சு வந்துட்டு நான் முத்தான என்ன பண்றேன்? அப்பயும் ஆத்தாளான பால் குடிக்கிட்டா, அந்த ஆத்தா மாதிரி எட்டி எட்டி ஒதுக்கிட்டு என்ன பால் குடு மாட்டேன்ட்டு அப்படின்னு பார்த்தா. அப்புறம் தான் அம்மா இந்த நம்ம கண்ணி விட்டு இல்லடா பாய் ஊரா மட்டும் கண்ணி விட்டுறாங்க. அவ்வளோ ஒரு ஓடி கொடுத்து கையில் வச்சுக்கலாம்.